புனிதமான முழுமையான தீனுல் இஸ்லாத்தை கொண்டு எங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார். தீன் என்று சொல்வது மனிதனுடைய வாழ்க்கையை முழுமையாக வழிகாட்டக்கூடிய ஒரு அல்லாஹுடைய நசீஹத் வழிகாட்டல். அந்த தீனில் மனிதனுடைய வாழ்க்கையின் சகல விடயங்களும் உள்ளடக்கப்பட்டதாக இருக்கின்றது. வாழ்க்கையில் தீனை விட்டு புறக்கணித்து விட்டு நாம் வேறொரு அம்சம் என்று ஈடுபடுவதற்கு எந்த ஒரு விடயமுமே கிடையாது. அதனால் அதனை உலமாக்கள் 5 தலைப்புகளில் எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றார்கள். முதலாவது ஈமானியாத் என்ற நம்பிக்கை சார்ந்த அகீதாவுடைய அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய விடயங்கள். அதில் உள்ளத்துடன் இருக்கக்கூடிய நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து அமைந்தது. இது சீராகாமல் ஒரு மனிதன் மூமின் என்ற வரையறையில் வர முடியாது. இரண்டாவது, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய இபாதத்துகள். இந்த 5 நேர தொழுகையிலிருந்து ஆரம்பித்து 24 மணித்தியாலும் மனிதன் ஈடுபடக்கூடிய எல்லா விடயங்களும் இபாதத் என்ற வரையறைக்குள்ளே வரக்கூடிய வழிகாட்டல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது, முஆமலாத் என்று சொல்லக்கூடிய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் என்று பொருளாதாரத்துடன் சம்பந்தப்பட்ட வழிகாட்டல்கள். அதுவும் தீனுக்கு உள்ளே அமையக்கூடிய ஒன்றுதான். நாலாவதாக, முஆஷராத் என்ற குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள், அயலவர்கள் என்று செல்லக்கூடிய இந்த தொடர்புகளுடன் இணைந்த விடயங்கள். ஐந்தாவதாக, மனிதனுடைய பண்பாடுகளை வழிகாட்டக்கூடிய அஹ்லாக்கியாத், நற்குணங்கள். இவை அத்தனையும் உள்ளடக்கியது தான் தீனுல் இஸ்லாமாக இருக்குது. சிலதை விளங்கிக் கொள்வதை கஷ்டம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் விளங்கிக் கொண்ட ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகிறான். சின்ன பிள்ளைக்கும் விளங்கக்கூடிய ஒன்றுதான். மரம் தெரியுமா? மரம் என்றால் எல்லாருக்கும் தெரியும் மரம். அல்லாஹ் தஆலா அந்த உதாரணத்தை சொல்லி எங்களுக்கு தீன் என்றால் ஒரு மரத்தை போல, ضربallahu مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء. ஈமானுக்கு கலிமா தையிபாவுக்கு உதாரணமாகிறது ஷஜரா தையிபா, செழிப்பான ஒரு மரத்தை போல. அந்த மரத்துடைய வேர்கள் பூமியிலே ஆழமாக பதிந்திருக்கிறது, கிளைகள் வானலாக விரிந்திருக்கின்றது, அது எல்லா காலங்களிலும் கனி கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதுதான் ஒரு மனிதனுடைய தீனுக்குரிய உதாரணம் அல்லாஹ் கூறுகின்றான். சில இந்த ஒரு வசனத்தை வைத்து நாம் சிந்தித்து பார்த்தால் ஒரு மனிதனுடைய தீனுக்கும் மரத்துக்கு என்ன சம்பந்தம்? மரத்துடன் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விடயங்களும் மனிதனுடைய தீனுக்கு ஒரு உவமையாக அமைந்திருக்கின்றது. மரம் அது நிலத்தில் வர வேண்டும், ஆகாயத்தில் இல்லையே. அந்த நிலம்தான் மனிதனுடைய உள்ளம். மரத்துக்குரிய நிலம் எப்படி பண்படுத்தப்பட்டு அது பசலை போடப்பட்டு அது மரத்து விவசாயத்துக்குரிய நிலமாக ஆகுவது தான் மரத்துக்கு பொருத்தமோ, இதேபோல மனிதனுடைய உள்ளம் பண்படுத்தப்பட்டு அது சிறந்த உள்ளமாக, அது இவைகளை தீனை விளங்கக்கூடிய அந்த திருத்தப்பட்ட செழிப்பான ஒரு பூமியாக இந்த உள்ளம் இருக்க வேண்டும். அந்த பூமியை போல இந்த மனுஷன் உள்ளம் பண்படுத்தப்பட்ட ஒரு உள்ளமாக இருக்க வேண்டும். மரத்துக்கு வித்திடுதல் எப்போ வித்திட்டது என்று ஒன்று இருக்குது. அல்லாஹ் அந்த கல்வில ஆழமுள் அருவாகளை வச்சு அலஸ்தி ரப்பிக்கும் என்று அல்லாஹ் அவனை அறிமுகப்படுத்தினான். அந்த ஈமான் தான் வித்திடப்பட்ட நாள். வித்திட்டதுக்கு பின்னால் அதனுடைய வளர்ச்சிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும், வளர வேண்டும். அல்லாஹ் நபியை அனுப்பி யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வை பற்றி சொல்லி 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 இந்த உள்ளத்திலே ஈமானை உண்டாக்க சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். ஹுவல்லதி பாஸஃபில் உம்மீன ரசூல் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி. அல்லாஹ்வுடைய ஆயத்துகள், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? அவன் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான், வல்லமை உள்ளவனாக இருக்கிறான், ரஹ்மானாக இருக்கிறான், ராசிக்காக. இப்படி அல்லாஹுவை பற்றிய அத்தாட்சிகள்
குர்ஆனில் ஒமின் ஆயாத்திஹி என்று எங்கெல்லாம் வருகிறதோ என்ன சொல்லுது? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அல்லாஹ் செய்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு, அல்லாஹ்வுடைய நடைமுறை என்றதன் பக்கம் எங்களை சிந்திக்க வைக்கிறது தான் குர்ஆனில் எல்லா இடங்களும் வரக்கூடிய ஒமின் ஆயாத்திஹி என்ற தலைப்பில் ஏராளமான ஆயத்துக்கள் இந்த விடயத்தை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. இவைகளை சொல்லி சொல்லி இந்த உள்ளத்திலே ஈமானை வளர்க்க வேண்டும். எப்படி ஒரு மரத்துக்கு வித்து போட்டுட்டு தண்ணி ஊத்தாட்டி அது செத்து போய்த்திருமோ, இதேபோல அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை மனிதனுடைய உள்ளங்களிலே அதை கொண்டு சேர்க்காவிட்டால் அந்த விடயங்கள் காதால கேட்டு கல்வுக்கு எடுக்கல் என்றால் ஈமானுடைய உணர்வு அப்படி செத்து போய்த்திரும். பேருக்கு முஸ்லீமாக இருப்பார், ஈமானிய உணர்வை இழந்து விடுவார். ஏன்? ஈமானுடைய பேச்சு கேட்கிறே இல்லையே. அதனால் எப்படி ஒரு மரத்துக்கு நாளாந்தம் தண்ணி ஊற்றுறோம், நாளாந்தம் தண்ணி ஊற்ற வேண்டும், நாளாந்தம் ஈமானுடைய பேச்சுக்களை கேட்க வேண்டும். என்னுடைய ரப்பு அல்லாஹ் யார், அவன் எப்படிப்பட்டவன், அல்லாஹுவை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இந்த பேச்சுக்களை காது கொடுத்து கவனமாக நாளாந்தம் கேட்க வேண்டும். நாளாந்தம் எந்த மனசில் இருக்கிற ஈமானுடைய செடிக்கு நான் தண்ணி ஊற்றுகின்றேன். சில மரம் வளர்ந்தால் தண்டு வரும், அதுதான் அர்கானுல் இஸ்லாம் என்ற தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி என்ற இவைகள் மரத்துடைய தண்டை போல. தண்டிலிருந்து கிளைகள் வரும், அந்த கிளைகள் தான் முஆமலாத், முஆஷராத் என்று சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கை, கொடுக்கல் வாங்கல், பொருளீட்டல், வியாபாரம் போன்ற இந்த விடயங்கள் மரத்திலே கிளையை போல அமைந்திருக்கின்றது. கிளையில் பழங்கள் இருக்க வேண்டும், அதுதான் அஹ்லாக். அஹ்லாக்கி என்பது இபாதத்தில் காட்ட இயலாது. தொழுகிற மனுஷன் அஹ்லாக் எப்படி காட்டுவது? நோம்புல எப்படி அஹ்லாக் காட்டுகின்றது? அஹ்லாக் என்ற நற்குணம் அது வெளிப்படும், கொடுக்கல் வாங்கல வெளிப்படும், அது வெளிப்படும், சமூக தொடர்பில் வெளிப்படும், அது வெளிப்படும், அது குடும்ப உறவில் வெளிப்படும். இவைகள் அஹ்லாக் என்ற பழங்களை பல. சரி, பழங்கள் என்றால் அதில் சாறு இருக்க வேண்டும். அந்த சாறு தான் இஹ்லாஸ் என்ற லில்லாஹியத் என்ற உணர்வு. சில மரம் நாட்டினா மட்டும் போதாது, பசலை போட வேண்டும். அந்த பசலை தான் ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை வளர்ப்பதற்கு செய்யக்கூடிய முஜாஹதாக்கள் என்ற தியாகங்கள். பசலை இல்லாத மரம் எப்படி பலகீனம் அடைந்து விடுதோ, தியாகம் இல்லாத ஒரு மனிதனுடைய ஈமான் பலகீனப்பட்டு உலகத்துக்கு அடிமையாகி ஷடவாத போக்கிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை சிந்திக்க ஆரம்பித்து விடுவார். அந்த மரத்துக்கு ஒரு கிளைமேட் தேவை, அதுதான் வளரும். அதுதான் திக்ர், திலாவத், துவா, அல்லாஹ்வுக்கு முன்னால் அழுது மன்றாடி கேட்கின்ற, கெஞ்சுகின்ற இந்த தன்மைகள் ஒரு மரத்துடைய கிளைமேட்டை போல ஈமான் வளருகின்ற சூழல் அது. சில மரத்துக்கு வேலி போட வேண்டும், இல்லாட்டி விரோதிகளால் மிருகங்கள் ஆபத்து வந்துவிடும். ஒரு மனிதனுடைய ஈமானிய அந்த தன்மைகளுக்கு ஷைத்தான் நஃப்ஸ் மூலம் ஆபத்துக்கள் வந்து விடாமல் பாவங்களை விட்டு தவிந்து கொள்ளுதல் என்ற அந்த வேலியை போட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால் தன்னுடைய ஈமானுடைய தோட்டத்தின் வேலியை உடைத்து விடுகிறார். தொழுகிறார், நோம்பு நோக்கிறார், அமலெல்லாம் செய்கிறார். அங்கால போய் ஒரு பாவமணி செஞ்சிட்டார். ஒரு பாவம் தானே, ஒரு தரம் தானே. சொல்லி தோட்டம் நிறைய மரங்களையெல்லாம் நாட்டி போட்டு, பயிர்களையெல்லாம் வளர்த்து போட்டு, தண்ணீர் ஊற்றி, அதுக்கு உரமெல்லாம் போட்டு, எல்லாம் செஞ்சு போட்டு அந்த தோட்டத்துடைய வேலியை ஒரு இடம் தானே உடைச்சிருச்சு. சரி, ஒரு இடம் உடைச்சா போதும், அதுக்குள்ளால ஆபத்துகள் வந்து விடும். தன்னுடைய வாழ்க்கையை பாவத்தை விட்டு முழுமையாக பாதுகாக்க வேண்டும். வேலி என்றால் அது ஒரு இடைவெளி இல்லாமல் முழுமையாக அடைக்கப்பட வேண்டும். கேட்டுக்கு பெரிய பூட்டு போட்டுட்டு இடையில வேலியை உடைச்சி அதை கவனிக்காமல் இருந்தால் அந்த பூட்டில் என்ன பிரயோசனம்? எனவே முழு பாவங்கள், சிறிய பாவமோ பெரிய பாவமோ, பகிரங்கமாகவோ தனிமையிலேயோ பாவமில்லாத பக்குவமான பத்திரித்தனமான வாழ்க்கையை உண்டாக்கிக் கொள்வது மரத்துக்கு பாதுகாப்பு வேலியை போல உடைய ஈமானுடைய மரத்துக்கு அது பாதுகாப்பாக இருக்கின்றது. அப்போதான் ஈமான்தாரி என்று அல்லாஹ்விடத்திலே கபூலாகக்கூடிய நிலைமை அவருக்கு உண்டாகிவிடும். எல்லாம் செஞ்சாலும் ஒரு நாளைக்கு திடீரென மரம் விழுந்து விடுகிறது. எல்லாம் செஞ்சாச்சு, என்னென்னு தெரியாது, கிருமி தாக்கம் ஏற்பட்டு விட்டது. வேலையெல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான், கிருமி தாக்கம் வந்து விட்டது.
மனிதர்கள் இபாதத்தில், ஈமானில், மானாத், மாஷா எல்லாத்திலையும் சரியாக இருந்தார்கள். திடீரென்றாப்பலால் அப்படியே மாறிச்சார். அதுதான் மனோ இச்சையுடைய தாக்கங்கள். மனுஷன் அடி மனதில் இருக்கிற ஹுப்புல் மாசியா, பாவ உணர்வு என்ற இந்த இச்சை அவனை எல்லா விருதுகளும் விழுந்து அடிபட்டும். அந்த கிருமி தாக்கத்துக்கு கிருமி நாசினி போடுகிறோம், மருந்தடிக்கிறோம். அந்த இச்சைகளுடைய மிகைப்புக்குரிய மருந்துதான் இஷ்கே இலாஹி, அல்லாஹ்வுடைய நேசத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட மிகைத்ததாக ஆக்கிறது. நாம் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது என்னென்னவெல்லாம் தொடர்பு வைக்கிறோமோ அவருடைய மஹப்பத் உள்ளத்தில் வரும். பணத்தோடு தொடர்பு வச்சிருக்கிறோம், பணத்துடைய மஹப்பத் வரத்தான் செய்யும். தொழிலோடு தொடர்பு வச்சிருக்கிறோம், தொழிலுடைய ஒரு ஆசை வரத்தான் செய்யும். அது இல்லாமல் இருக்காது. குடும்பம், பிள்ளை குட்டி, மனைவி, மக்கள், கூட்டாளிமார், இன்னும் உலகத்தில் சொத்துக்கள், இவைகளுடைய நேசம் உள்ளத்தில் அது இயற்கையாகவே வரத்தான் செய்யும். ஆனால் இவைகளை எல்லாம் மிகைத்த ஒரு மஹப்பத்தாக, நேசமாக அல்லாஹ்வுடைய நேசம் வர வேண்டும். உலகத்தில் என்னவெல்லாம் நாங்கள் இணைந்திருக்கிறோமோ, வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோமோ, அது எல்லாம் என்கிற உள்ளத்தில் அதன் தொடர்புக்கேற்ப அன்பை, நேசத்தை அதை உண்டாக்கி கொண்டு தான் போவோம், தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த நேசங்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை மிகைத்தால் ஆபத்தாக மாறிவிடும், லானத்தாக மாறிவிடும், அல்லாஹ் சாபமிட்டு விடுவான். அதனால் என்ன நேசம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதை நேசித்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய நேசம் எல்லாவற்றையும் விட மிகைத்ததாக இருக்க வேண்டும். ஒரு சாபி வந்து கேட்கிறார், யார் சொல்லுதா மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அய்யகூன அல்லாஹ வ ரசூலஹு அஹப்ப இலைக்க மிம்மா சிவாஹுமா. ஈமான் என்றால், ஈமான் என்பதனுடைய யதார்த்தமான வரையறை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உம்மிடத்தில் எல்லாவற்றையும் விட மிகைத்ததாக ஆக வேண்டும். அதுக்கு பேர் தான் ஈமான் என்று சொன்னார்கள். எனவே சொல்லலே, இவ்வாறு சுருக்கமாக அல்லாஹ் மரத்தை தீனுக்கு ஒப்பிட்டது, மரத்துடைய ஒவ்வொரு அம்சங்களும் எவ்வாறு எங்களுக்கு விளங்குகிறதோ அதே போக்கில் இந்த தொடர்பை நாம் எங்களுடைய தீனுக்கு, ஒவ்வொருவரும் அவருடைய ஈமானுக்கும் அமலுக்கும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே இந்த செழிப்பான மரத்தை போல செழிப்பான களிமா உள்ளவர்களாக அல்லாஹ்வை சந்திக்கின்ற மறுமையுடைய நாளையிலே நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் அறிமுகமாக வேண்டும். சில இவைகளில் முக்கியமான விடயங்கள் இது 5 முக்கியம்தான். அதில் ஒன்றுதான் முஆஷராத் என்ற சமூக வாழ்க்கை. சமூக வாழ்க்கையில் சமூகம் என்ற தொடர்பு, நாம் தனி மனிதனாக உலகத்துக்கு வாழ்ந்தோம், இப்போது சகலருடனும் தொடர்பட்டு வாழ்கின்றோம். இந்த தொடர்புகள் ஒவ்வொன்றும் ஹக்குகளையும் ஹத்துகளையும் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அந்த ஒவ்வொரு தொடர்பின் ஹக்குகளும் தீன், அது நிறைவேற்றப்பட வேண்டும். அதில் முதல் ஆரம்பிக்கின்ற தொடர்பு தான் பெற்றோருடைய தொடர்பு. பிறந்து விட்டோம், உடனடியாக ஆரம்பிக்கின்ற முதல் தொடர்பு பெற்றெடுத்த தாய், அதன் துணையாக இருந்த தந்தை. இது முதலாவது தொடர்பாக இருக்கிறது. எனவே இந்த முஆஷராத் என்ற குடும்ப வாழ்க்கையில் பெற்றோருடைய ஹக்குகள் தீனில் சொல்லப்பட்ட மாதிரி அது ஹக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பெற்றோரின் ஹக்குகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு நாம் உபதேசம் செய்திருக்கின்றோம் பெற்றோர்களுடன் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று. இஹ்சான், எவ்வளவு அழகாக நடக்க முடியுமோ அவ்வளவு அழகான முறையில் நடந்து கொள்கள் என்று அல்லாஹ் தஆலா பெற்றோருடைய தொடர்பில் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றான். இன்னும் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தன்னுடைய ஹக்கை சொல்லுகின்ற பொழுது அதோடு இணைத்து பெற்றோருடைய ஹக்கை எல்லாம் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், அனிஷ்குர்லி, எனக்கு நன்றி செலுத்துங்கள், ஒலி வாலிதைய இலையல் மசீர், பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு ஏன் நன்றி செலுத்த வேண்டும்? படைத்தவன் என்பதனால அவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் படைக்கலைன்னு சொன்னால் வேறு யாரும் எங்களை படைக்க இயலாது. படைத்த உரிமை அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை எந்த ஒரு கட்டத்திலும் மறந்து விடாதீர்கள். அடுத்தது, படைத்த அல்லாஹ் எங்கே படைத்தான்? உங்களுடைய தாயிட வயிற்றில் படைத்தான்.
ஆகவே அல்லாஹ் படைச்சான், என்னுடைய தாய் பெற்றெடுத்தாள். அதனால் அல்லாஹ்வுடைய படைப்பு உலகத்துக்கு வெளியாகுவதற்கு தாயும் தந்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்று அல்லாஹு தாலா பெற்றோருடைய ஷுக்குர் நன்றியை தன்னுடைய நன்றியோடு அல்லாஹு தாலா எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். எனவே சோதனை இந்த அடிப்படையில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு கட்டங்களில் இதனுடைய ஹக்குகளை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். முதன்மையான ஹக்கு, ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலே, மன் அஹக்குன் நாசி பிஹுஸ்னி சஹாபதி, நான் அழகான முறையிலே தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு மிகவும் அருகதையானவர் யார் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உம்முக்க, உடைய தாய் என்று சொன்னார்கள். நீங்கள் நெருங்கி வாழ்வதற்கு, தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு, உன்னுடைய சுகபத்துக்கு சேர்ந்திருப்பதற்கு முதல் தகமை தாய். சும்மாய், பிறகு யாருன்னு கேட்டார்கள் தாய். பிறகு யாருன்னு கேட்டார்கள் தாய். நாலாவதை சொன்னார்கள் தந்தை என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு கேட்டால் பிறகு யாரு? பிறகு சொன்னார்கள் சும்மல் அக்ரப் ஃபல் அக்ரப், உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள், அதுக்கு அடுத்த உறவினர்கள். இவ்வாறு தாயிலிருந்து உறவினர்கள் வரையும் இந்த தொடர்பு அதை வியாபித்து கொண்டு போகிறது. இவர்களுடைய அழகான முறையில் எங்களுடைய தொடர்புகளை வைத்துக்கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு அடுத்ததாக குடும்ப உறவினர்கள். இந்த உறவு முறை பேணுதல் தீன் தான். அது தீனுடைய முக்கியமான அம்சம்தான். அது எந்த அளவு முக்கியமானதாக திருமீதியை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு கூறுகின்றார்கள், தஅல்லமு மின் அன்சாபிக்கும் மா தஸிலூன பிஹி அர்ஹாமக்கும், உங்களுடைய குடும்ப உறவுகளை நீங்கள் பேணி வாழ்வதற்கு உறவு முறைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் சிலருக்கு தெரியாது. வாப்பாவுடைய சகோதரர் வெளியூருக்கு போய் திருமணம் முடித்தார். அவருடைய பிள்ளைகள் அவர்கள் எங்கெங்க என்பது தெரியாது. ஒரு மையத்துக்கு போனால் தான் இவர் யார் அவர் யார் கேட்கின்ற பொழுது இவர்களெல்லாம் குடும்பமா என்று தெரிய வருகின்றது. அதனால் தற்செயலான ஒரு சந்திப்பிலே, ஒரு பயணத்திலே விளங்க வருகிறது, இவர்கள் நம்ம வாப்பாட குடும்பம், உம்மாட குடும்பம். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தஅல்லமு, படியுங்கள் என்று சொன்னார்கள். ஈமான படியுங்கள், இபாதத்தை படியுங்கள், குர்ஆனை படியுங்கள். அடுத்து என்ன படியுங்கள்? தஅல்லமு அன்சாபக்கும், குடும்ப உறவின் தொடர்புகளை படியுங்கள். படிக்கின்ற படிப்புகளில், தீனுடைய படிப்புகளில் உள்ள ஒரு தலைப்பு தான் என்னுடைய தாயுடைய குடும்பம் எங்கெங்கே இருக்கிறார்கள், தந்தையுடைய குடும்பம் யார் யார் இருக்கின்றார்கள், அது எங்கெங்கே போயிருக்கிறது, இதை படித்து கொள்ள வேண்டும். என்னதுக்கு படிக்கிறது? பரீட்சை வருதா பாஸ் ஆகிறதுக்கு? நாங்கள்லாம் படிப்புண்டா பரீட்சையை வச்சு தான் படிப்போம். பரீட்சை இல்லைன்னா படிப்பெண்ணத்துக்கு சரி, பரீட்சை இருக்குது அல்லாஹ்விடத்தில், அவருடைய வெற்றி இருக்குது மறுமையில். சொன்னார்கள், என்னத்துக்கு படிக்கணும்? குடும்ப உறவுகளை பேணுதல் என்ற ஒரு இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு இபாதத். அது தொழுகையுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு தொழுகையுடைய நேரங்களை படித்துக் கொள்ள வேண்டும். இதேபோல குடும்ப உறவை பேணுதல் என்ற இபாதத்தை செய்வதற்காக வேண்டி குடும்ப உறவு யார் யார் இருக்கிறார், எங்கெங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் என்ற கட்டளையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஃபைன் சிலத்து ரஹம் மஹப்பத்துன் ஃபில் அஹில் மெசரத்துன் ஃபில் மால் மின்ஷாத்துன் ஃபில் அசர். அது குடும்பத்திலே முஹப்பத்தை, அன்பை ஏற்படுத்துகின்றது. உறவு முறைகளை பேணுங்கள், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்ப உறவை துண்டித்து ஓரமாகி ஒத்தன்வானான் இருந்தால் அவர் கல்வியில் ஒரு வெறிச்சியாக தான் இருக்கும். யார்கிட்டையும் போரில்லை வாரில்லை நானும் என்ற காலம் சந்தோஷமாக வாழ்க்கை ஒன்று காண முடியாது. குடும்பம் எல்லோரும் சேருங்க, தேடுங்க, இணையுங்க, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். உங்களோட பொருளாதாரத்தில் ஒரு அபிவிருத்தி இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து இருக்கும். அதனால் குடும்ப உறவின் மூலமாக இந்த அடிப்படையான செழிப்புக்களை அல்லாஹு தஆலா அமைத்து தருகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதனுடைய தொடர் வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா பரக்கத்தை வெளிப்படுத்துகின்றான். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ அன் யுன்ஸா லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹமஹு. யாருக்கு அவருடைய ரிஸ்கில் பரக்கத்தை காண வேண்டும் என்று, அவருடைய பொருளாதாரத்தில் செழிப்பை காண வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றதோ,
அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்தை காண வேண்டும் என்று அவருக்கு விருப்பமாக இருக்குதோ என்ன செய்ய வேண்டும்? சொத்தா சேர்க்கணும். இல்லை சொல்லே தன்னுடைய ரஹமை குடும்ப உறவை பேண வேண்டும். இந்த குடும்ப உறவை பேணுதல் அப்படின்னா அதில் கொஞ்சம் செலவழிக்க வேண்டி வரும், அதில் சில சிரமங்களை மேற்கொள்ள வேண்டி வரும். அது உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறவை சேர்ப்பதற்காக நீங்கள் செலவழிக்கிறீங்களே, அது உங்களுடைய செலவில் உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தையும் அபிவிருத்தியை உண்டாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அது பரக்கத்தை உண்டாக்கும். அவருடைய வாழ்க்கையுடைய அடையாள சின்னங்கள் நிலைத்து நிற்கின்றது. பிள்ளைகள் பேசுகின்றார்கள், எங்கள் வாப்பாட அப்பா என்று பேசுகின்றார்கள். ஏன்? குடும்பங்களை சேர்ந்து வாழ்ந்தார். அவருடைய நினைவு நீங்காத ஒரு நினைவு சின்னமாக இருக்கின்றது. குடும்பத்தை சேர்த்து கவனித்து குடும்பங்களுக்கு மத்தியிலே போக்குவரத்தை வைத்து அவருக்கு உதவி செஞ்சவர் அவர் பரம்பரையாக நினைவுபடுத்தப்படுவார். அவருக்காண்டி அந்த குடும்பங்கள் துவா செய்வார்கள். எனவே இது உலகத்திலே அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மாராயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, குடும்ப உறவு என்ற இந்த விடயம் இருக்கிறதே, இது சாதாரண ஒரு விடயம் அல்ல. இதனுடைய ஹக்கு மிக மிக பாரதூரமானது. எந்தளவு பாரதூரமான அல்லாஹு தாலா அதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு விடயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், ஹலக்கல்லாஹுல் ஹல்க, அல்லாஹ் படைப்புகளை படைத்தான். ஃபலம்மா ஃபரஅ மின்ஹு காமத்திர் ரஹம் ஃபஅஹதத் பிஹிகவைர் ரஹ்மான். அல்லாஹ் படைப்புகளில் படைத்து முடித்து பொழுது இந்த ரஹம் என்ற உறவு முறை எழுந்து ஒரு பிடிவாதமாக அடம் பிடித்து ஒரு உடன்படிக்கையை முடிவைத்தது. அல்லாஹ்வை பிடித்தது. அந்த பிடித்த முறையை விளங்கப்படுத்த சொல்லதான் சொன்னார்கள், பிஹிகவை ரஹ்மான், இடுப்பை பிடிச்சு எப்படி வலு கட்டாயமாக ஒரு வேண்டுதல் வைக்கப்படுகிறதோ அதே மாதிரி உறுதியான ஒரு பிடியாக இந்த ரஹம் என்ற இந்த உறவு முறை அல்லாஹ்விடத்திலே ஒரு வேண்டுதலை முன்வைத்தது. அல்லாஹ் கேட்டான், என்ன என்று கேட்டான். என்னது, என்ன அடம்பிடிக்கிறாய், என்ன வேண்டும் உனக்குன்னு கேட்டான். அது சொன்னது, ஹாதா மகாமுல் ஆயிதிபிக மினல் கதீஆ, யா அல்லாஹ், இதுதான் ஒரு சந்தர்ப்பம், எனக்கு ஒரு வேண்டுதல், நான் துண்டிக்கப்படுவதை விட்டும் பாதுகாப்பு முடிவு செய்யப்பட வேண்டும். ரஹம் என்ற உறவு முறை உதாசீனம் செய்யப்பட்டு விடக்கூடாது. நானாவா, தந்தையா, சாச்சாயா, மச்சானா, போட்டுட்டு போகட்டும், வந்தால் வரட்டும், போனா போகட்டும், அப்படி அலட்சிய போக்கு வந்து விடக்கூடாது. யா அல்லாஹ், இப்பயே நீ இதுக்கு ஒரு பாதுகாப்பை, ஒரு முடிவை, ஒரு சட்டத்தை, ஒரு தீர்மானத்தை தந்திடு என்று ஒரே பிடியாக இந்த உறவு முறை அல்லாஹ்விடத்திலே பிடித்தது. இந்த பிடியை பார்த்து அல்லாஹ் ஒரு விடயத்தை, ஒரு முடிவை முன்வைத்தாள். அலா தரலைன, நான் ஒரு முடிவு செய்கிறேன், நீ பொருந்திக் கொள்வாயா? என்ன முடிவு? அன் அசிலமன் வசலக்க வா கதா மன் கதாக். என்ன முடிவுண்டா, உன்னை யார் சேர்க்கிறானோ நானும் சேர்த்துக் கொள்வேன், உன்னை யார் துண்டிக்கிறானோ நானும் அவனை துண்டிச்சு வீசி விடுவேன். சரியான்னு எல்லாம் கேட்டான். சரி, அந்த ரகம் ஏற்றுக்கொண்டது. யா அல்லாஹ், என்னை துண்டிச்சா நீ உன்னுடைய தொடர்பை நீ துண்டிச்சிரு, என்னை சேர்த்தா நீ உன்னுடைய சேர்த்திரு. இதை அல்லாஹ் தஆலா முடிவாக சொன்னான். சாதாரண விடயம் அல்ல. சரி, முழு தீனுடைய சாராம்சம் என்ன? அல்லாஹ்வோட இணைகிறது. வேற எங்க போகிறோம்? இந்த தீனை எடுத்துக்கொண்டு எங்க போய் என்ன செய்ய? ஒத்தட்டையும் ஒன்றையும் செய்யலாது. யார்கிட்ட காட்டி என்ன செய்ய? இந்த தீனை அல்லாஹ்விடம் தான் கொண்டு சேர்க்க வேண்டும். அல்லாஹ் தான் கூலி தர வேண்டும், அல்லாஹ் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் தான் சரி என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தொடர்பு, அல்லாஹ்வுடைய இணைப்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தம், இதை தவிர வேற என்றுமே தீனிலே கிடையாது. சரி, அந்த முழு தீனுடைய லட்சியம் அது இந்த ரஹமின் மூலமாக துண்டிக்கப்பட்டு விடுகிறது. தீனே அர்த்தம் இல்லையே வேண்டாம். இந்த ரஹம் என்ற உறவு முறை அல்லாஹ்விடத்திலே பிடிவாதமாக பிடித்து எடுத்த முடிவிருக்கிறே. நீங்கள் உறவு முறையை துண்டிச்சா நீங்கள் எவ்வளவு பெரிய தீன்தாரியா, எவ்வளவு பெரிய தொழுகையாளியா, எவ்வளவு பெரிய சதக்கா தான தர்மா, எவ்வளவு பெரிய புகழ் பெற்ற ஒரு சமூக சேவையா? ஒன்றுக்கு வேலை இல்லை. ஏன்? துண்டாக்கி விட்டது, கேன்சல் பண்ணிவிட்டது.
உறவு முறை அல்லாஹ்விடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியான முடிவை எடுத்துக்கொண்டது. அது மட்டுமில்லை, அல்லாஹ் அந்த உறவு முறையை ஒரு இடம் கொடுத்தான். சரி, உன்னுடைய முடிவு தந்தாச்சு, இப்போ எங்கே இந்த உறவு முறை எங்கே வைக்கிறது? சரி, ஹதீஸ் வருகிறது, ஆயிஷா அறிவிக்கின்றார்கள், புகாரிலே முஸ்லிமில் வருகிறது, அர்-ரஹம் முஅல்லகத்துன் பில் அர்ஷ், அரசை அந்த ரஹமை எல்லாம் அரசில் கொழுவிட்டான். ஏன் கொழுவினான்? உறவு முறை என்றால் விளங்குதா என்னென்று எங்கே இருக்குன்னு பாருங்க. உறவுமுறை என்பது எங்களை வாய்ப்பை செல்ல, உறவு முறையது வந்தான் போனான் இல்லை, அவர் வந்தார், சேர்ந்தார், உறவாயினார், விட்டாச்சாரு, போனார், கதை முடிஞ்சு அப்படி கதைக்கிற விஷயம் இல்லை, அரசியல் இருக்குது. உறவுண்டு வந்துட்டா அதனுடைய சட்டம், அதோடைய ஹக்கு, அதோடைய கவனிப்பு அலட்சியம் பண்ண இயலாது. அதில் இடம் எங்கே தெரியுமா? அரசியல் இருக்குது. சும்மா இருக்கல, அரசியல் இருந்து கொண்டு அல்லாஹ் கொடுத்த தீர்மானம் இருக்குது. அது காலஞ்சென்ற தீர்மானமாக இயலாது. எப்பயோ பேசின பேச்சு விட்டு போட்டு வேலை பாருங்க அப்படி சொல்கிறோமே, அப்படியாக இயலாது. அது எப்படி ஆகுது தெரியுமா? வினாடிக்கு வினாடி புதுப்பிக்கப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை. யார் புதுப்பிக்கிறார்? அந்த அரசியல் இருந்து கொண்டு அந்த உறவுமுறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. ஃபதகூலு மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வ மன் கதானி கதாஹுல்லாஹ். மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், என்னை இணைத்தவனை அல்லாஹ் இணைக்கட்டும், என்னை உடைத்தவனை துண்டித்தவனை யா அல்லாஹ் நீயும் துண்டித்து விடு. உறவு முறையை தேடி தேடி பின்பற்றாரு. எங்கே வந்திருக்கிறார்? எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் இங்கே இருக்கிறாரு, தேடி வந்து அங்கேருந்து இங்கே வந்தேன், குடும்ப உறவை சேர்க்க வந்திருக்கிறார். இவருக்கு என்ன அரசியல் இருந்து இவருக்கு துவா, யாரா நீயும் சேர்த்துக்கோ, நீயும் சேர்த்துக்கோ. ஏன் குடும்ப உறவு சேர்ப்பதற்கு பயணம் செய்து வந்திருக்கிறார், குடும்ப உறவை சேர்ப்பதற்கு செலவு செய்திருக்கிறார். குடும்பமெல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பாடு வருகிறார். என்ன இவ்வளவு செலவு? குடும்பம் எல்லாம் வந்திருக்கிறார்கள், சந்தோஷமாக விருந்தளித்து எங்களுக்கு குடும்பங்கள் மனக்கசப்பு இருக்கக்கூடாது, வருந்தான் போகுந்தான். இன்றைய விருந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். சாப்பிட்டு முசாவா செஞ்சு மானக்கா செஞ்சு பேசி கீசி தீர்த்து சந்தோஷமாக வாழுங்கள். உடஞ்சி போகக்கூடாது குடும்பம். ஒரு ஆள் கூட குடும்பத்திலிருந்து அங்கால இருக்கக்கூடாது. குடும்ப உறவை கட்டி காத்தல், அப்படி ஒரு மனிதர் செயல்படுவார்ண்டா என்ற குடும்பத்தை இணைக்க வேண்டும், என்ற குடும்பத்தில் இருக்கிற இந்த உடைவுகள் எல்லாம் நீக்க வேண்டும், குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இணைப்போம், சேர்ப்போம், கொஞ்சம் செலவழிப்போமே, குடும்பத்தில் ஒன்றி சேர்ப்போமே என்ற வீடு தான் பொருத்தமாக இருக்கும். எல்லாரும் வரவழைப்போம். வரவழைச்சி குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் நீக்கப்பட்டு சந்தோஷமாக இருக்க வேணும். மாஷா அல்லாஹ், சந்தோஷமான சந்திப்பு. இந்த வேலை செய்கிற மனிதனுக்கு என்ன தெரிகின்றா? வினாடிக்கு வினாடி, வினாடிக்கு வினாடி, இரவு பகலாக அரசிலிருந்து அவருக்கு கிடைக்கிறது பரிசு. என்ன தெரியுமா? யா அல்லாஹ் இந்த மனுஷனை சேர்த்துக்கோ, இந்த மனுஷனை சேர்த்துக்கோ, யா அல்லாஹ் இவரை விட்டுறாதே, நீ சேர்த்துக்கோ, நீ சேர்த்துக்கோ என்று அரசிலிருந்து இவருக்கு வேண்டுதல் வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு மாற்றம் வராது. என்ன போக போகிறார்? வந்தால் வரட்டும், வராடி போகட்டும், எனக்கு என்ன, இவங்களுக்கு பின்னா நாம போவையா என்ன ஒரு வரட்டு கௌரவத்தில் அவர் கொஞ்சம் பணம் கொஞ்சம் கூட்டிட்டு இப்போ அவர் எல்லாத்தையும் வந்தவன பாவம் போனவன் போகட்டும். அல்லது அவருக்கு ஒரு பதவி ஒன்று வந்துட்டு மத்தாக்களை கணக்கு இருக்கல அப்படின்ட்டு போகிறார். இவருக்கு என்ன தெரியுமா தரும்? யா அல்லாஹ் இவனை தூரமாக்கி, யா அல்லாஹ் இவன் நாசமாகட்டும், இது நாசமாகட்டும். எல்லாமே இருக்கு, இபாதத் தெரியும், அது இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனால் உறவை துண்டிச்சாரே அற்பமான ஒரு விஷயத்துக்காக வேண்டி, ஒரு பேச்சுத்தானே, சமாளிக்க இயலாதா, மன்னிக்க இயலாதா, ஒரு தவறு தானே, அதை என்ன உங்களுக்கு அதை கொஞ்சம் முன்பின்னாக்கி கொள்ள இயலாதா? அப்படி இயலாத வண்ணஞ்சமா, பள்ளி வாங்கித்தான் ஆகணும் என்ற வரட்டு கௌரவமா? பரவாயில்ல போங்க, உங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் யா அல்லாஹ் நீயும் இவனை அடிக்காத, நீயும் அடிக்காத, நீயும் அடிக்காத, இவனை தட்டிலையா அல்லா, இவனை தூக்கி வீசிறியா அல்லா. வருஷத்தில் ஒரு தரமில்லை, வினாடிக்கு வினாடி இவருக்கு எதிரான ஒரு வேண்டுதல் அரசிலிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. எனவே சோழர்களே, தொழுகை கடமை என்று உணர்ந்திருக்கிறோம். ஜும்மா போகாமல் இருக்க இயலாத தொலை வந்திருக்கிறோம். நோன்பு விட இயலாது என்று உணர்ந்திருக்கிறோம். ஜக்காத்தில் கணக்குட இயலா என்று உறுதியாக நம்பியிருக்கின்றோம். குர்ஆனை ஓதணும் என்று உணர்ந்திருக்கிறோம். சரி, இதே போல குடும்ப உறவை பாதுகாக்கணும். அப்போதான் எந்த தீனுக்கு பாதுகாப்பு.
குடும்ப உறவை நாம் பாதுகாக்க இல்லைன்னா நாம் கட்டி காத்து கஷ்டப்பட்டு ஒன்று திரட்டி ஆகரத்தின் ஈடேற்றத்துக்கென்று வச்சு கொண்டிருக்கிற தீனுக்கு பாதுகாப்பு இல்லை. யாரால? உங்களால தான். ஆனாலும் சிலர் சொல்வார்கள், எல்லாம் சரிதான், என்ன செய்ய, நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், அவங்க தானும் ஜாதிய குறுக்கால விட்டுட்டு உடைச்சிட்டு போகிறாங்க. அதுக்குத்தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல் வாசில், குடும்பத்தை உறவை இணைக்கிறவர் என்ற கருத்து தெரியுமா உங்களுக்கு? குடும்பத்தை இணைக்கிற கருத்து என்ன? சரி, நாங்கள் சொல்கிறோம் தானே, நெல்லா வந்தால் நெல்லா இருப்போம், சேர்ந்து வந்தால் சேர்ந்து இருப்போம், அவங்க முட்டிட்டு போனால் நாங்கள் என்ன செய்கிறது? இது சின்ன பிள்ளையிட கதை. சின்ன பிள்ளைகள் இருக்குதே சொல்லும் தானே, இவனெல்லாம் சேர்ந்து விளையாடுவான், அவனும் சேர மாட்டான், அவன் சேர்ந்து வராட்டான். ஏன்? சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கிறதுல செய்வாங்க, அவங்க கொஞ்சம் குழப்பம், அதனால் விட்டுக்கிறாங்க. இது சின்ன பிள்ளை புத்தியில் நீங்கள் சின்ன பிள்ளை புத்தியில் கதைக்கிற சில இது ஆடு மாடு விலங்குகளுடைய தன்மை தானே. வளர்த்த கோழியை பாருங்க, கூப்பிட்டா வரும், காலுக்குள்ளே நிற்கும், இன்னொரு ஆள் வீட்டுக்கு போகாது. நாங்கள் வளர்த்த கோழி எங்கள்கிட்ட கைக்கு வரும், என்னவா கூப்பிட்டா போகாது. நாங்கள் வளர்த்த ஆடு எங்களுக்கு பின்னால் வரும், நாங்கள் சாப்பாடு ஓட்ட நாய் எங்களுக்கு பின்னால் வரும், என்னவா கண்டா குறைக்கும். இது ஆடு மாடு கோழி நாயுடைய தன்மை தானே. அதோட நெல்லா நடந்தால் நெருங்கி வரும், இல்லைன்னா அது ஓடி போகும். அப்படி நடக்க இது பெரிய வேலையாது, இது பெரிய சாதனையா, இது பெரிய புத்திசாலித்தனமா? ஆடு மாடு நாய் கோழியை போல நடக்கிறது. அப்போ மனிதனுடைய கட்டித்தனம் என்ன, புத்திசாலித்தனம் என்ன? அதான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லைஸல் வாசில பில் முகாஃபா வலக்கின்னல் வாசில அல்லது இதா குத்தியத் ரஹமஹு வஸலஹா. சில பங்குக்கு பங்கு, பகரத்துக்கு பகரம் என்ற அடிப்படையில் சேர்ந்து வாழ்வதற்கு பேர் உறவை பேணுதல் இல்லை. சலாஞ்சுனா சலாஞ்சுவோம், வந்தால் போவோம், எங்களை கண்ணியப்படுத்தினா நாங்களும் கண்ணியப்படுத்துவோம், அவங்க முகத்தை திருப்பி போனால் நாங்களும் விட்டுப்பட்டு வருவோம். இதல்ல. யார் உறவை துண்டிச்சு போகிறாங்களோ அவங்களோட சேருவது, அதுதான் வாசி. அவங்க துண்டிச்சிட்டு போகிறாங்க, நாங்கள் தேடி போவோம். அப்போ நான் கொஞ்சம் பணிஞ்சு போகணும். நாங்கள் வரட்டு கௌரவத்தெல்லாம் காட்டிக்கொண்டு இருக்க இயலாது. கொஞ்சம் நாங்கள் பணிவை மேற்கொள்ள வேண்டும். அந்த பெருமை இல்லாமல் போகணும், அவள் தான் போகலாம். அவங்க எங்கட காலடிக்கு மிதிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க அவர்கிட்ட. எப்படின்னு சொல்லுவாங்க, என்ன மையத்திலே முடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. யாருக்கு? நானாக்கு, தமிழமானுக்கு, வைகுடைய தம்பிக்கு, என்னை மையத்திலே முடிக்கவானான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நாங்கள் அப்படி போகிறோம், அவங்ககிட்ட போகக்கூடிய வழிகளை ஏற்படுத்துவோம், நாங்கள் சலான் சொல்லிட்டு வருவேமே என்று. சரி, இன்று எங்களுக்கு இருக்கிற அந்த குடும்ப சிக்கல் இது புதுசாக இன்றைக்கு வரலை, அன்றைக்கும் இருந்தது. ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், அபூஹுரைரா அறிவிக்கிறார்கள், இன்னலி கராபத்தன். யார் சொல்லுதா? எனக்கு குடும்பங்கள் இருக்குது, குடும்ப உறவினர் இருக்கிறாங்க. எப்படின்னா, அசிலகும் எக்தவுனனி, நான் சேருகிறேன், அவங்க வெட்டிகிட்டே போகிறாங்க. வஹ்சினு இலையும் ஃபயுஸிஊனனி, நான் உபகாரம் செய்கிறேன், அவங்க மோசமாக தான் நடக்கிறாங்க. வஅஹ்லமு அலைஹிம் ஃபயஜஹலூன அலைய, நான் அவங்கள்ட்ட நிதானமாக பொறுமையாக போகிறேன், அவங்க மடத்தனமான வேலை தான் செய்கிறாங்க. என்ன செய்யலாம்? சாபி வந்து முறையிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து சொன்னார்கள், லயின் குந்த கமா குல்த ஃபகஅன்னமா துஸிப்புஹுல் மல்ல, நீ சொல்கிற மாதிரியே நீ உண்மையில் இருப்பின்றா அவர்களுடைய வாயில சுடு சாம்பலை போட்டதாக ஆகிவிடும். அல்லாஹ் தஆலா அவன புறத்திலிருந்து உனக்கு ஒரு மலக்கை நியமிக்கிறான் உதவிக்காக வேண்டி. உன்னுடைய தன்மை அல்லாஹ்விடத்தில் கபூலியத்துக்குரியதாகும் என்று அந்த துண்டித்து போகிற குடும்ப உறவுடன் சேர்ந்து நடக்கின்ற மனிதனுக்குரிய நன்மாராயத்தையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய முசீபத்தையும் அருமை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி நன்மாராயம் சொன்னார்கள். எனவே சோழே, இந்த அடிப்படையில் குடும்ப உறவை பேணுதல் ஒரு இபாதத் என்பதாகவும் அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தரக்கூடிய ஒன்று என்பதை நாம் மனசில் இருத்தி குடும்பங்களை இணைக்கின்ற சிந்தனை, அதற்கான முயற்சி, அதற்கான பயணம், அதற்கான செலவழித்தல், இவைகளை ஒரு உயர்ந்த இபாதத் என்ற அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும். அது எங்கள் வாழ்க்கையிலே பரக்கத்தை உண்டாக்கும், செல்வத்திலே செழிப்பை உண்டாக்கும். நாம் மரணித்து விட்டாலும் எங்களுடைய குடும்பத்தில் எங்களை ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் பேச வைப்பார்.
இறுதியாக கலிமா சொன்னதிலிருந்து ஹஜ்ஜுக்கு போகும் வரையில் என்னவெல்லாம் செய்கிறோமோ எங்கே போகிறதுக்கு? சுவர்க்கம் போகிறதுக்கு. இந்த கலிமா எங்களை சுவர்க்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தொழுகை அதனுடைய சாவி என்று சொல்லுகிறோம். ஹாஜிக்கு சுவர்க்க நன்மாராயம், அதுக்கு தானே எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். சுவர்க்கம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று எல்லாத்தையும் செய்துவிட்டு கடைசியாக அவருக்கு நோட்டீஸ் ஒன்று வருகிறது. என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன். புகாரியிலே முஸ்லிமிலே வருகின்றது. ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள், சுவர்க்கம் போகக்கூடிய எல்லா வழிகளையும் செய்த மனுஷன், ஆனால் அவருக்கு என்ன நோட்டீஸ் வருது தெரியுமா? குடும்ப உறவை அவர் துண்டித்திருந்தால் சுவர்க்கமுடைய இயலாது என்று அறிவிப்பு வருகின்றது. சுவர்க்கம் பெற எல்லா வேலையும் செஞ்சாச்சு. களிமா சுவர்க்கம் கொண்டு போவோம், தொழுகை சுவர்க்கம் கொண்டு போவோம், நோம்பு சுவர்க்கம் கொண்டு போவோம், ஹஜ் சுவர்க்கம் கொண்டு போவோம், சதக்கா சுவர்க்கம் கொண்டு போவோம். எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகிற எல்லா சாதனங்களையும் சாதகமான விடயங்களையும் செய்துவிட்டு கடைசியில் எல்லாத்தையும் ஒரே வெட்டின வேலை செஞ்சிருக்கிறோம். அந்த வெட்டுத்தான் குடும்பத்தை வெட்டின வெட்டு. நீங்கள் குடும்பத்தை வெட்டினா யோசிங்க, குடும்பத்தை வெட்டல்ல, உங்களுடைய சுவர்க்க பிரவேசத்தை வெட்டி விட்டீர்கள். இதுக்கு பள்ளி வாங்கப்பட்டதுக்கு பிறகுதான் சுவர்க்கம் போக வேண்டும். குடும்ப உறவை உடைத்ததுடைய பள்ளி வாங்குதல் அல்லாஹ் எடுத்ததுக்கு பிறகுதான் சுவர்க்கத்துக்கு போகிற இரண்டாவது வேலை அவருக்கு கொடுக்கப்படும். எனவே சோழரே, இதை ஒரு இபாதத்தாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். தொழுகையாளிகள் உருவாகணும் என்று கவலைப்படுகின்றோம். நோன்பு எல்லாரும் பிடிக்கணும் என்று கவலைப்படுகிறோம். ஜக்காத் எல்லாத்திலிருந்து எடுக்கணும் என்று கவலைப்படுகின்றோம். சொல்ல இப்படியெல்லாம் கவலைப்பட்டு இவைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சமூக மட்டத்தில், மஹல்லாவுடைய மட்டத்தில், ஊர் மட்டத்தில் இந்த விடயங்களுக்குரிய திட்டமும் செயல்பாடும் கவலையும் இருக்கின்றது என்றால் இது ஊர் மட்டம் இல்லை, எங்களுடைய குடும்ப மட்டம். குடும்ப மட்டத்திலே குடும்ப உறவு உடைக்கப்படக்கூடாது என்ற தலைப்பில் நாம் ஒரு முயற்சி செய்ய வேண்டும். எங்கள் குடும்பத்தை யார் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறார்? யார் பேசாமல் இருக்கிறார்? இந்த குடும்பத்தில் கொஞ்சம் தகமையுள்ளவர்கள், பேசினா கேட்கக்கூடியவர்கள், அவர்கள் அதனுடைய முயற்சி செஞ்சு இந்த இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். என்ன பிரச்சனை உங்கள்கிட்ட? என்ன நடந்தது? போய் உட்கார்ந்து பேசி இந்த குடும்பத்தை இணைக்கிறது மிகப்பெரிய இபாதத். அதற்குரிய ரகசிய பேச்சுவார்த்தையின் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். ரகசியமாக பேசுகின்ற பேச்சுக்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேச்சு தான் நன்மை ஏவுறது, தீமையை விளக்கிறது. அடுத்தது குடும்ப உறவை இணைப்பதற்காக வேண்டி, இணைப்பை உடைவை நீக்கி இணைப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ரகசிய பேச்சுவார்த்தைகள் அல்லாஹ்விடத்திலே நன்மைக்குரிய விடயங்களாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையில் சமூகம் என்பது குடும்பத்தால் கட்டி எழுப்பப்பட்டதுதான். எனவே குடும்பம் உடைஞ்சி அது சீரழிஞ்சிருந்தால் சமூகம் சீரழிஞ்ச சமூகம்தான். குடும்பங்களுடைய சிறப்பு தான் சமூகத்துடைய சிறப்பு. எனவே ஒரு செழிப்பான ஒரு சமூக அமைப்பை நாம் காண வேண்டும் என்றால், முன்மாதிரியான சமூக அமைப்பை எங்கள் ஊரில் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்மாதிரியாக குடும்பங்கள் சீரமைக்கப்பட வேண்டும். தீன் இல்லாமல், ஈமான் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல், ஆகிரத்துடைய சிந்தனை இல்லாமல் சீரழிஞ்சு போன குடும்பங்களுக்கு மத்தியிலே முயற்சி செஞ்சு அந்த ஒற்றுமையை, இணைப்பை ஏற்படுத்த முயற்சிப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையின் செழிப்பையும் சிறப்பையும், எங்களுடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தியையும், ஆகிரத்தில் உயர்ந்த அந்தஸ்தையும் வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்துடுவான். யார் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய குடும்பங்களை சீரமைத்து தந்துடுவாயாக. என்னென்ன சீரழிவுகள் வந்திருக்கிறதோ அவைகளை எல்லாம் யார் சீராக்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்வாயாக. எங்களது துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிதா